இந்த இந்த இடத்துலலாம் தறி இருந்ததா? ஆமாங்க, எல்லாமே தறியே இருந்தோம். பழைய பணத்தை மாற்றி புது பணம் வந்தது இல்லைங்க. ஆமாம் ஆமாம். அதில் அவங்க பாவநூல் கடைக்காரர் வந்து அதை ஈடுபாட்டு கொண்டு வந்து கொடுக்க முடியாதனால எங்களுக்கு பாவநூல் போட முடியலைங்க அவையினாலையும். அப்புறம் அவங்க கூலியை குறைச்சிட்டாங்க. முடியவே இல்லைங்க. அப்புறம் விற்று போடலான்னு பார்த்தா யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இரும்பு பழைய இரும்பு வந்து அப்படியே இரும்புக்காரர் தான் வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக விற்று ஒரு 14 தறி விற்றுருக்கிறனுங்க. இன்னொரு 6 தறி இருக்குதுங்க, அதை விற்று போடலான் இருக்கிறனுங்க. இத்தனை முதலீடு போட்டுங்க, சொந்த எல்லாம் குடும்பமே பாட வச்சு லாஸ், வருஷம் லாஸ். லேபருக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கலான்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு முறை ரொம்ப மோசமாயிடுச்சு. வாரம் 25,000 30,000 சனிக்கிழமைனா பீஸ் படையன் வந்துருங்க. நல்லா செலவண்டிட்டு தங்கச்சிகளை நல்லா காப்பாற்றி விட்டு வீடு வாசல்லாம் கட்டி நல்லா இருந்துருங்க. அது எந்த மோசம் சொல்கிறக்கு இல்லைங்க. நான் கேள்விப்பட்டேன் இந்த பார்ட்டாக பிரித்து விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த பாட்டாக பிரித்து வச்சோம்னா நம்மளுக்கு இந்த தறி வந்து 10,000 5,000க்குள்ளே தான் வரும். தறி ஒன்று 70,000 60,000த்துக்கு வாங்கணும். புது தறியாக கொண்டு வரணும். ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இந்த தொழில் எந்த அளவுக்கு பாதிச்சு? தொழில் வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமம் ஜிஎஸ்டி பின்னாடி. ஏன்னா ஏற்ற இறங்கல் வந்துகிட்டே இருக்கு. பண பிரச்சனை, இந்த தொழிலுக்கு வந்து பில்லு அது இதுன்னு வந்து டார்ச்சர் ஒரு சைடு. அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டினால தொழில் பாதிச்சுக்கோடையும் வளர்ச்சி அடையல. ஜிஎஸ்டிலேருந்து இதுக்கு விலை கொடுத்தா நல்லா இருக்கு. 2011 கரண்ட் கட் வந்தது, அதுலேயே எங்களுக்கு பெரிய அடி. ஆனால் 2011 அமல்படுத்தின கூலி வந்து அமல்படுத்தினாங்க. அது வந்து எங்களுக்கு கரெக்டாக சாதகமாக அமைஞ்சுது. அது வந்து 2014 வரைக்கும் இருந்தது. ஆனால் 2014க்கு பிறகு தொழில், அதுக்கு முறை எங்களுக்கு கூறப்பட்ட பிரச்சனைகள் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2014 நடந்த ஒப்பந்த கூலி விசைத்தறியாளர்களுக்கும் விசைத்தறி உற்பத்தியாளர்களுக்கு முன்னாடி ஒப்பந்த கூலி அமல்படுத்துறதுல இதுவரைக்கும் குறைஞ்ச 5 வருஷமாக தேக்க நிலவுது. அந்த கூலியை அமல்படுத்தவும் இல்லை. கவர்மெண்ட் அறிவித்த ஒப்பந்த கூலியை, கவர்மெண்ட் அறிவித்த கூலி அதை அவங்க அமுல்படுத்தாத காரணத்தினால நம்மளால் பேங்க்கில் வாங்கின லோனை கட்ட முடியல சுத்தமாலுமே. ப்ளஸ் எங்களுக்கு வந்து கூலி குறைச்சிக்கிறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் கண்டுக்காத காரணத்தினால தான் எங்களுக்குள்ளே போயிருக்கு. இப்போ கடன் தள்ளுபடி இதுக்கு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுதா? கடன் தள்ளுபடி பண்ண முடியலன்னா சுத்தமாக தொழிலே செய்ய முடியாது. இருக்கிற நிலத்தையும் சேர்த்து விற்று போட்டு வேலைக்கும் கூட போக முடியாது. அந்தளவுக்கு லிஸ்ட். ஏன்னா எங்ககிட்டே வேலை வந்து செய்ய முடியல, எல்லா பக்கமும் வேலை இல்லை. அப்புறம் எப்படி நாங்கள் போகிறது வெளியில்? நாங்கள் ஏமாற்றிட்டு போகல, இங்கே இருக்கிற கட்ட முடியல, அதுக்கு உண்டான வழி பண்ணி கொடுங்க, நாங்கள் கட்டித்தர்றோம். இல்லைன்னா எங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணி கொடுங்க. இதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன். கோடீஸ்வரர்கள்லாம் லோனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் இங்கேயே இருந்து எங்களால் பொருளாதார இந்திய பொருளாதாரத்தை நாங்கள் விசைத்தறியாளர் வந்து எவ்வளவோ ஊக்குவிச்சு எங்களுக்கு சொந்தமாக நாங்களே குடும்பமே பாடுபட்டு செய்கிற போது எங்களுக்கே அந்த சலுகை கொடுக்கூடாது. தாராளமாக கொடுக்கணும் எங்களுக்கு கோரிக்கை. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு 25 வருஷமாக இந்த தொழில் நடத்துகிறோம். 2 தறி போட்டு 4 தறி போட்டு 6 தறி போட்டுங்க. இப்படியே அதில் வருமானத்தை வச்சு நாங்கள் குடும்பமேங்க, என்ன சம்சாரம் தங்கச்சிக குடும்ப தொழில் பூராமே தறி ஓட்டுவங்க இளவாங்க அந்த மாதிரி இருந்தங்காட்டி தான் ஓரளவுக்கு முன்னுக்கு வந்து நல்லா டெவலப் பண்ணுங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு 4 தறி போட்டு கொடுத்தாரு. நான் 4 தறி போட்டு கொடுக்கும்போது நான் இப்போ 16 தறி பண்ணிக்கிறேன். இந்த 4 தறியும் வந்து நானும் எங்கள் அப்பாவை மட்டும்தான் ஓட்டினோம். அதுக்கு முறை எங்கள் அம்மா தார் ஓட்டி கொடுக்க டோட்டலாக எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் செஞ்சு. இப்போ தறி ஹெச் பண்ணும்போது 2 பேர்த்துக்கு வேலைக்கு எங்களால் முடியலைங்கும் போது தறி ஹெச்சாகும் போது 2 பேர்த்துக்கு கூட சேர்த்துணும். ஆட்டோ லூமிங்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து விசைத்தறி பாதிக்கப்பட்டிருக்கா? ஆட்டோ லூம்ஸுக்குன்னு தனி ரகம் இருக்குது. அவங்க வந்து 95 வித்து 116 இது மாதிரி 80s 60s 40s தான் ஓட்டணும். நாங்கள் 20s 16 10s தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். எங்களுடைய ரகத்தை வந்து ஆட்டோ லூம்ஸில் போட்டதுனால எங்களுடைய பாதிப்பு அதில் ஒரு பாதிப்பு. இதுக்கு ஆள் இல்லை, ஆள் பிரச்சனை. அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக வர்றதுனால இந்த தொழிலுக்கு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. பாவநூல் கடைக்காரர் கொடுக்குற கூலிக்கும் நம்ம இவங்க ஆள் கொடுக்குற கூலிக்கும் நம்மளுக்கு ஈடுபாடு காட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் 250 ரூபா 300 ரூபா ஒரு நாளைக்கு வரும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு அவங்களுக்கு கட்டாது. அவன் தறி ஓட்டுறவனுக்கு வாரம் 7 நாள் வேலை கொடுக்கணும், அவன் வேலைக்கு வர்றது இல்லைங்க. அப்புறம் பீஸ்களில் ஓட்டி போதால் செகண்ட்ஸு அப்படி இப்படின்னு பணத்தை பிடிச்சிக்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் எங்களுக்கே துணி விற்க மாட்டேங்குது, நம்ம டிமாண்டை நம்ம இதாக இருக்குதுங்கன்னா பாவு கடைக்காரன் எங்கிட்ட மாறிடுறாங்க. அதனால் நம்ம யாரை குறை சொல்கிறதுங்க, ஆட்சியாளர் தான் குறை சொல்லலாம். அந்த அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. இலவச மின்சாரம் வந்து விசைத்தறி தொழிலுக்கு தரணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து மகாராஷ்டிரா குஜராத்து இதுலாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு இது எங்களுக்கு பயங்கரமான பாதிப்பு இருக்குது. அவங்க கூட போட்டி ஓடும்போது நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தானே வேணும். அதனால தான் நாங்கள் இலவசமாக கேட்குறேங்க. இந்த ஆட்சி வந்தால் உங்களுக்கு வந்து இது பிரச்சனைகள்லாம் தீரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாற்றம் வரணும். இவர் பண்ண மாட்டார், இருக்கிறவங்க பண்ணுற மாதிரி தெரியல. 5 வருஷம் பண்ணாதவங்க இனி பண்ணுவாங்களான்னு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இழந்துட்டோம். எதிர்பார்த்தேன் இவர் பல நாடு போகிறாரு வர்றாரு,
நம்மளுக்கு நிறைய ஆர்டர் கொண்டு வருவார். மோடிகிட்ட சொல்கிறேன், நிறைய ஆர்டர் கொண்டு வருவார். வெளிநாடு ஃபாரின் போயிட்டே இருக்கிறாரு. நம்மளுக்கு ஆர்டர் நிறைய வரும்போது நம்மளுக்கு ரேட் ஏறு, துணி ரேட் ஏறும்போது ஆளுக்கு லேபருக்கு எல்லாம் தொழில் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கணும். எதுவுமே நடக்குது.